ஹாய், வெல்கம் டு எஸ்எம் வெல்த் கேர். எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த வார்த்தையெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளும் எஸ்ஐபி போடணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த கான்செப்ட் புரியாது, அதுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டீங்க. ஸ்டாக் மார்க்கெட் இல்லைனா ஷேர் மார்க்கெட் இதை பற்றி கொஞ்சமாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூஸில் கூட பார்த்துருக்கலாம். பங்குச்சந்தை இவ்வளோ புள்ளிகள் ஏறிச்சு இறங்குச்சின்னு சொல்லுவாங்க. லைக் கோல்டு டெய்லி ஏறுது அப்டேட் சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் இதையுமே நீங்கள் பார்த்துருக்கலாம். இது பேசிக்காக என்னென்னா, இது நம்ம இந்தியாவில் லிஸ்ட் ஆகிருக்க கம்பெனிஸ். எல்லா கம்பெனியும் லிஸ்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. சில கம்பெனிஸ் மட்டும் தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு டாடா மோட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நம்ம இந்தியா பேஸ் பண்ண கம்பெனிஸ் மட்டும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எதுக்காக லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, எங்கள் கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். கம்பெனி ப்ராஃபிட் பண்ணாலோ இல்லை எங்கள் ஷேர் ப்ரைஸ் ஏறினாலோ அதுக்கு உண்டான ப்ராஃபிட்டை நாங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேர் ப்ரைஸு 2 விதத்தினால ஒன்று ஏறலாம் இல்லை இறங்கலாம். அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நிறைய லாபம் பண்ணிச்சுன்னா அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறும். ரெண்டாவது, நிறைய பேர் பை பண்ணால் கூட அந்த ஷேர் ப்ரைஸ் ஏறும். இது அப்படியே ஆப்போசிட்டாகவும் ரியாக்ட் ஆகும். கம்பெனி சரியாக ப்ராஃபிட் பண்ணனாலும் ஷேர் ப்ரைஸ் குறையும். நிறைய பேர் செல் பண்ணாலும் ஷேர் ப்ரைஸ் குறையும். டிமாண்ட் அண்ட் சப்ளை சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் தான் இதுவும் ஆக்ட் ஆகும். நம்மளால் இந்தியாவில் லிஸ்ட் பண்ணியிருக்க எந்த ஒரு கம்பெனியும் வாங்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியை பற்றிய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. நம்ம இப்போ பார்ப்போம், ஒரு பெரிய கம்பெனி இது விழ வாய்ப்பே இல்லை அப்படின்னு கெஸ்ட்லலாம் நம்ம பை பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுறோன்னா பெரிய ரிஸ்க் எடுக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது மூலயமா ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். லைக் அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் என்ன, அந்த கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குது, இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸு ஓவர் வேல்யூடா இல்லை அண்டர் வேல்யூவில் இருக்கா, கம்பெனி கரண்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுது, இப்படி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணணும். இதுக்கு நமக்கு நிறைய டைம் ஆகும். இதை பற்றின நாலேஜ் கெயின் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணால் கூட அந்த ஒரு குறிப்பிட்ட ஷேரு ஃப்யூச்சரில் பர்ஃபார்ம் பண்ணாமல் கூட போகலாம். நம்ம இண்டிவிஜுவல் ஷேர் வாங்குறதோ இல்லை அதில் ட்ரேட் பண்ணுறதோ ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து நம்மளுக்கு லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு அல்டர்னேட்டிவாக உருவாக்குனது தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி செயல்படும்னா, இந்தியாவில் ஒரு 40க்கு மேற்பட்ட ஏஎம்சி இருக்குது, அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். உதாரணமாக எஸ்பிஐ இருக்குது, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், அப்புறம் நிப்பான். ஸோ இந்த கம்பெனிஸோட வேலை என்னன்னா, நான் முன்ன சொன்ன இந்த நாலேஜை கெயின் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபண்ட் மேனேஜரை ஹையர் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பர்சனாக தான் இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, இந்த மாதிரி ஷேர்ஸை வாங்கி விற்கிறதா. ஆனால் ஒரு ஷேர் அப்படி வாங்க மாட்டாங்க. நம்ம இப்போ எஸ்ஐபி பண்ணுறோம், ஒரு 2000 rupees பண்ணுறோம், அதை கலெக்ட் பண்ணுவாங்க. இதே போல் நிறைய பேர் போடுவாங்க இல்லையா. இப்போ டோட்டல் அமௌண்ட் ஒரு நாளுக்கு எஸ்ஐபியோட அமௌண்ட் சம் crores வரும். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டை அவங்க ஒரு 100 ஷேர்ஸ் இல்லை 200 ஷேர்ஸ் அப்படி வாங்குவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 2000க்கு மேற்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு நல்ல ஸ்கீமை செலக்ட் பண்ண வேண்டிய ரோல் டிஸ்ட்ரிபியூட்டரோட வேலை. இன்வெஸ்டரோட ஏஜ், அவங்க ரிஸ்க் அபிலிட்டி என்ன, எவ்வளோ லாங் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் கோல் எவ்வளோ, அதுக்கேற்றபடி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, அப்படிலாம் அனலைஸ் பண்ணி தான் ஸ்கீம் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம எஸ்ஐபியாவோ இல்லை லம்சமாவோ இன்வெஸ்ட் பண்ணுவோம். அதை அவங்க எத்தனை கம்பெனி வச்சிருந்தாலும் அதில் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 1000 rupees தான் எஸ்ஐபி பண்ணுறோன்னா, இண்டிவிஜுவல் கம்பெனி ஷேர் வாங்குறோன்னா 1 இல்லை 2 தான் வாங்க முடியும். ஏன்னா ஷேரோட ப்ரைஸே வேரி ஆகும். ஸோ நம்ம குவான்டிட்டி 1 இல்லை 2 அப்படி தான் வாங்க முடியும். அதனால் நம்ம 1000 rupees வச்சு மல்டிபிள் கம்பெனியில் பை பண்ண முடியாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் க்ரோர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து மல்டிபிள் கம்பெனிஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 1000 rupees போட்டிருந்தா கூட அவங்க 100 கம்பெனியில் 200 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா, டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. ரிஸ்க்கை கம்மி பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை டோட்டலாக லாஸ் ஆனால் கூட மிச்சம் இருக்க 99 கம்பெனியில் வர ப்ராஃபிட்டு நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் நம்மளை நஷ்டமாக்காமல் பார்த்துக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக, ஒரு நல்ல ஸ்கீமை தேர்ந்தெடுத்துட்டு அதில் மந்த்லி எஸ்ஐபியோ இல்லை லம்சமோ பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறது தான் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம். நம்ம இப்போ அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தாலும் நம்மளும் அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான். ஸோ இதில் யாரை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுனா, இந்தியன் எக்கனாமி இங்கேருந்து 10 வருஷத்தில் வளரும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இந்தியன் எக்கனாமி வளராது, இல்லை டவுட்டு தான் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடு கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் கம்மியாக இருந்தாலும் ஸ்டில் இது மார்க்கெட் லிங்க்டு அப்படின்றதுனால சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு டிவியில் ஆட் போடும்போது இந்த டிஸ்க்ளைமரை கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஏன்னா அது ஆம்ஃபியோட ரூலு. எந்த ஒரு இன்வெஸ்டரும் இதில் ரிஸ்க் இருக்குதுன்றது தெரியாத இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த அவேர்னஸ் வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஆனால் அதுலேயுமே மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படின்னு சொல்லி இதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு
அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் மினிமம் எஸ்ஐபி 1000லேருந்து 500 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 100க்கு வந்து செபி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 100 ருபீஸ் இருந்தால் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஏழை மக்களாக இருந்தாலும் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா ஒரு இன்வெஸ்டர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 100 ரூபாயிலேருந்து கூட எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கோல்டு இன்றைக்கி வாங்குகிறோம், 1 கிராம் 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அதோட ரேட்டு ஏறுமா இறங்குமா அப்படின்னு உங்களை கேட்டால் உங்களால் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏறலாம் இறங்கலாம். ஆனால் இதுவே இப்போ 1 கிராம் கோல்டு வாங்கிக்கலாம், ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம செல் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளால் ஷியோராக சொல்ல முடியும் அது வந்து ஏறி தான் இருக்கும். ஏன்னா கோல்டுக்கு இருக்க டிமாண்ட் அந்த மாதிரி. இதே போல தான் நம்ம இந்தியன் எக்கனாமியும் ஹிஸ்டாரிக்கலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. நம்ம க்ரோயிங் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியன் எக்கனாமி வளர்ச்சி அடைய தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வருஷம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வந்து போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் வந்தது. கோவிட் வரும்போது எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியை வந்து ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 20%, 30% வந்து கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு முன்னாடி நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ 80,000 ரூபாயோ இல்லை 70,000 ரூபாய் தான் காட்டும். அதை நீங்கள் அப்போ செல் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம். பட் நீங்கள் செல் பண்ணாத வரையும் நஷ்டம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கான யூனிட்ஸ் வந்து மாறாது. பட் அதுக்கான வேல்யூ டெம்பரவரியாக வந்து கம்மியாக இருக்குது. இப்போது கோவிட்க்கு முன்னாடி பை பண்ணவங்களுக்கு டெம்பரவரி லாஸ் வந்து அவங்க போர்ட்ஃபோலியோவில் பார்த்துருப்பாங்க. அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது திரும்ப ரெக்கவரி ஆயிடுச்சு. ரெக்கவரி ஆனது அதை விட அதிகமான பர்சன்டேஜ் வந்து ஏறி அவங்கள ப்ராஃபிட்டில் விட்டுது. கோவிட் அப்போ 20-30% மார்க்கெட் இறங்கி அதுக்கப்புறம் 3 இயர்ஸு ஒரு மேசிவ் அப்போ வந்து கொடுத்தது. ஸோ யூஸ்வலாகவே மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். ஏதோ ஒரு பேண்டமிக்கோ இல்லை ஒரு பேட் நியூஸோ இல்லை வார் வருது, இந்த மாதிரியான டைம்லாம் 1 or 2 இயர்ஸ் மார்க்கெட் வந்து டவுனில் போகும். 20-30% ஏன் 50% கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு யூனிட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதாவது கோல்டு இன்னைக்கு கிராம் 10,000 ரூபாய் விற்கிதுன்னா திடீர்னு 5,000 ரூபா ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த மாதிரி டைமில் பயப்படாமல் வாங்கினோம்னா ஃபியூச்சரில் கோல்டு ரேட் திரும்ப ரெக்கவரி ஆகி அதோட அதிகமாகும் போது நமக்கு அதிக லாபம் வந்து கிடைக்கும். ஏன்னா நம்ம 5,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். திடீர்னு 10,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் வந்த கோல்டு ரேட் அப்போ நம்ம பார்த்து பயந்து நம்ம வாங்கலை அப்படின்னாலும் சரி, இல்லை ஆல்ரெடி 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்த கோல்டை விற்றாலும் சரி நம்ம நஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுவோம். இப்போ எது சரியான முறை? கோல்டு ரேட் ஏறும் இறங்குன்றது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ நம்ம பார்க்க வேண்டியது லாங் டைம். சேம் இதே போல தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நம்ம லாங் டேர்மை மட்டும் தான் வந்து பார்க்கணும். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் போதும். 10 இயர்ஸ் 15 இயர்ஸில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மேசிவாக க்ரோ ஆகிருக்கும். எந்த அளவுக்குனா இது கோல்டை லாங் டேர்மில் பீட் பண்ணியிருக்கு. ஏன்னா கோல்டு ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு இயர்லி 10% அரௌண்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ். ஆனால் இந்தியாவில் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டாப் 50 கம்பெனி மட்டும் எடுத்திருக்கோம். அதோட ரிட்டர்ன்ஸ் 12% மேலே. இங்கே நம்ம ரியல் எஸ்டேட்டை வந்து எக்ஸாக்டாக கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரையும் சில லேண்டு வந்து நல்ல லோ ப்ரைஸில் வாங்கி ஹையர் ப்ரைஸில் வந்து விற்றுருப்பாங்க. சில லேண்டு வந்து வாங்கி விற்கவே முடியாத மாதிரியான சுச்சுவேஷன் கூட ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நல்ல லேண்டு வாங்கி ஒரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் டபுள்லேருந்து ட்ரிபிள் ஆயிருக்கும். ஸோ அதே ரிட்டர்ன்ஸை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஆனால் லேண்டு நம்ம வாங்குறதுக்கு மொத்தமாக பல்க் அமௌண்ட் மட்டும்தான் தேவை. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி எந்த ரூலும் கிடையாது. நம்ம ஒரு 1000 ரூபீஸில் இருந்து கூட எஸ்ஐபி வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பை பண்ணுற யூனிட்ஸ் வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். எஸ், சேஃபாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ரெகுலேட்டட் பை செபி. நம்ம பேங்க்கை எப்படி நம்புகிறோம்? ஒரு ப்ரைவேட் பேங்க் கூட இருக்குது. ஆனால் நம்ம நம்பி தான் வந்து அதில் ஆர்டி பண்ணுறோம். அதில் வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து வச்சுக்கிறோம். காரணம் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ. பேங்க் எதனா மிஸ்டேக் பண்ணால் ஆர்பிஐ வந்து ஃபைன் பண்ணிடுவாங்க. இல்லைனாலும் நம்மளால் ஆர்பிஐ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அதே போல தான் இந்த ஸ்டாக்ஸுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ரெகுலேட்டட் பை செபி. ஈவன் அதில் இருக்க ஏஎம்சிலேருந்து ஃபண்ட் மேனேஜர்லேருந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கட்டும், இல்லைனா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து செபி அண்ட் ஆம்ஃபியோட ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு மட்டும்தான் செயல்பட முடியும். அதனால் இதில் மணியை தெஃப்ட் பண்ணுறதுக்கோ இல்லைனா வந்து ஹேக் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் ரிஸ்க்கும் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறோம்னா நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கும்போது ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எவ்வளோ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? நான் சஜஸ்ட் பண்ணுறது மினிமம் 5 வருஷமாச்சு நம்ம வந்து இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியும். மேக்ஸிமம் வந்து நம்மளோட விருப்பம் தான். 15 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் சூப்பராக காம்பவுண்டிங் வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு, தனி வட்டி கூட்டு வட்டின்னு. இப்போ நம்ம பேங்காக தரது வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 இயர்க்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் 7%னா ஃபிக்ஸ்டாக வந்து தந்துடுவாங்க. ஸோ இங்கே நமக்கு வர ரிட்டர்ன்ஸ் அகைன் வந்து கியூமுலேட்டிவாக இதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கும் நமக்கு வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ இப்படி தான் வந்து காம்பவுண்டிங் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். காம்பவுண்டிங் இதில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமானா அப்படி கிடையாது. நம்மளோட வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதில் மேனுவலாக கூட பண்ண முடியும். எப்படின்னா இப்போ நான் ஒரு லேண்டு வந்து வாங்குறேன் 10 lakhsக்கு. சில வருஷம் கழிச்சு அதை நான் 20 lakhsக்கு விற்கிறேன். இப்போது நான் அந்த காசை வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் 20 lakhs ஸ்பெண்ட் பண்ணி இன்னொரு லேண்டு வந்து வாங்குறேன். அகைன் அதை 40 lakhsக்கு விற்கிறேன். ஸோ இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்படி காம்பவுண்ட் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இது டபுள் ஆகிற வேகம்
ரொம்ப மேசிவாக வந்து இருக்கும். உதாரணமாக 15,000 மாதம் மாதம் எஸ்ஐபி பண்ணுறீங்க, 15% ரிட்டர்னில் 1 கோடி ரீச் ஆகிறதுக்கு நமக்கு 15 வருஷம் எடுக்குது. இப்போ அதுக்கு அடுத்த 1 கோடியை, அதாவது நம்ம கார்பஸ் 2 crores மாறதுக்கு ஜஸ்ட் 5 இயர்ஸ்லேயே அடிஷ்னல் 1 crore வந்து கிடைக்குது. இது அப்படியே கண்டினியூ பண்ணனா அடுத்து ஜஸ்ட் 2 இயர்ஸ்லேயே அடிஷ்னல் 1 crore வந்து நம்ம அடைய முடியும். இப்படி தான் வாரன் பஃபட்டோட வெல்த்தை வந்து 50 ஏஜுக்கு அப்புறம் மேசிவாக வந்து க்ரோ ஆச்சு. அவரோட 90% நெட்ஒர்த் ஃபுல்லாகவே வந்து 50 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தது தான். அதுக்காக நம்மளும் இத்தனை வருஷங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்மளால் மணியை க்ரோ பண்ண முடியுமானா கிடையாது. காம்பவுண்டிங் ஒரு 7 வருஷத்துலேருந்தே வந்து நல்லா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். 15 வருஷம் மேலலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். விஷயம் என்னென்னா நம்ம எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல வந்து இருக்குது. அண்ட் ஏர்லியாக வந்து ரிட்டையர் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா இதில் எஸ்டபிள்யூபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. விச் இஸ் நமக்கு ஒரு அளவுக்கு கார்பஸ் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை மொத்தமாக விட்ரா பண்ணாமல் மந்த்லி பென்ஷன் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பென்ஷன் வந்து அவங்க செட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் செட் பண்ணுவோம். எவ்வளோ அமௌண்ட் நம்ம மந்த்லி விட்ராவலாக பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம செட் பண்ணிவிட்டு ஒரு ரெகுலர் இன்கம் மாதிரி நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இப்படி பண்ணுறதுனால 2 பெனிஃபிட் கிடைக்கும். டேக்ஸ் சேவிங் ஆகும். அடுத்து இந்த இன்கம்மை நீங்கள் 20 இயர்ஸ் எடுத்தால் கூட நீங்கள் எடுத்த அமௌண்ட்டு போக பேலன்ஸ் இருக்க கார்பஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எஸ்ஐபி பண்ணி நம்மளோட கார்பஸ் 1 crore வந்து ரீச் பண்ண வச்சுட்டோம். இப்போ போதும் அப்படின்னு எஸ்ஐபி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது மந்த்லி விட்ரால் வந்து ஒரு 50,000 எடுக்கணும்னு வச்சிங்களேன். எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 12% தான். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் இல்லையா? ஸோ 10 வருஷத்துக்கு மாதம் 50,000 தொடர்ந்து நம்ம விட்ரா பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட நம்ம டோட்டலாக 60 லட்ச ரூபாய் வந்து விட்ரா பண்ணியிருப்போம். ஃபைனலாக அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 crores மேலே நம்மளோட கார்பஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட சேர்ந்தது 1 கோடி, அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணல, அதுக்கப்புறம் டோட்டலாக 60 லட்ச ரூபா விட்ராவும் பண்ணுறோம். சேம் அந்த 10 வருஷம் எண்டில் நம்ம 2 crores மேலேயும் நம்ம கார்பஸ் வந்து எடுக்கிறோம். இப்போ அதை எடுக்காமல் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். 10 வருஷத்துக்கு பதிலாக 20 வருஷம் நம்ம விட்ரா பண்ணுறோம். மந்த்லி 50,000 ரூபாய் அப்படின்னா 1 crore மேலே டோட்டலாக வந்து விட்ரா பண்ணியிருப்போம். அண்டு அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு 5 கோடிக்கும் மேலே. இப்போது இன்ஃப்ளேஷன் படி இயர்லி நமக்கு செலவு அதிகமாகும் இல்லையா? ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸே எவ்ரி இயர் 5% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு வருஷம் 50,000 ரூபாய் மாதம் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் 5% இன்க்ரீஸ் பண்ணி அடுத்த வருஷத்துலேருந்து 52,500 ரூபாய் அப்படி எடுக்கிறோம். இப்படியா வருஷம் 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்படி எடுத்தாலுமே 20 இயர்ஸ்க்கு நம்ம விட்ரா பண்ண அமௌண்ட் மட்டும் 2 crores, நமக்கு பேலன்ஸ் கிடைக்கிறது 4 crores. ஸோ இப்படியா வருடங்கள் ஆக ஆக மணி டபுள் ஆகிற வேகம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எஸ்டபிள்யூபியில் சீக்ரெட்டே நம்ம எவ்வளோ மணி விட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து கைட் பண்ணுவேன். இப்போ க்ரோர்ஸ் கணக்கெல்லாம் விடுவோம். நான் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறேன். ஒரு 2,000 ரூபாய் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். மாதம் 2,000 ரூபாய் 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அரௌண்ட் நம்ம 5 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். டோட்டலாக 20 lakhs மேலே வந்து கிடைக்கும். ஸோ இங்கே எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து 13% வந்து எடுத்திருக்கேன். அதே 2,000 இன்வெஸ்ட்மெண்ட் கூட. ஆனால் பர் இயர் வந்து நம்ம 10% வந்து ஸ்டெப் அப் பண்ணுறோம். அதாவது ஒரு வருஷம் 2,000 ரூபாயும் அடுத்த வருஷத்துலேருந்து மாதம் 2,200 ரூபாய் இப்படி வருஷம் 10% வந்து ஸ்டெப் அப் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 13 lakhs, நமக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் 44 lakhs. லெட்ஸ் சே இப்போ 5,000க்கு பார்ப்போம். 20 இயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் இயர் எவ்ரி மந்த் 5,000 பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து எவ்ரி இயர் 10% வந்து ஸ்டெப் அப் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணால் நம்ம டோட்டலாக வந்து 34 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அண்ட் நம்மளோட கார்பஸ் வந்து 1 crore வந்து ரீச் பண்ணிடுவோம். ஜஸ்ட் பாருங்கள், 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி கூட நம்மளால் 20 இயர்ஸில் 1 crore வந்து ரீச் பண்ண முடியுது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலிமா ரெகுலர் பிளான் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு KYC பண்ணிவிட்டு உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து செலக்ட் பண்ணி தருவார். ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு ஸ்கீம்லேருந்து 4-5 ஸ்கீம் கூட டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் உங்களோட ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது நாமினேஷன் அப்டேட் பண்ண மறந்துடாதீங்க. இஃப் சப்போஸ் இன்வெஸ்டருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நாமினேஷன் போட்டிருந்தா ஈஸியாக வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ரெடீம் பண்ணாமல் அதிலேருந்து மணி எடுக்க முடியுமானா அதை நீங்கள் பிளெட்ஜ் பண்ணி லோனாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒரு வேளை நீங்கள் வந்து இப்போ நம்ம ஷார்ட் டேர்மில் ரெடீம் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ப்ளஜ் பண்ணி அது அகைன்ஸ்ட் வந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ இதே போல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க நிறைய ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நீங்கள் எஸ்ஐபியை உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பே பண்ண மாட்டீங்க, உங்களோட ஏஎம்சியில் தான் வந்து டேரெக்டாக பே பண்ணுவீங்க. நீங்கள் பே பண்ணதுக்கு ரெசிப்ட்டுமே ஏஎம்சிலேருந்து டேரெக்டாக உங்கள் மெயிலுக்கே வந்து 2 daysல வந்து அனுப்பிச்சிருவாங்க. இன்றைக்கி நீங்கள் 1 lakh சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது சும்மா வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் அதோட வேல்யூவை ஒரு 7% இழந்துடும்.
அதாவது இன்னைக்கு நீங்கள் ₹1,00,000 வாங்கக்கூடிய பொருளை அடுத்த வருஷம் ₹1,00,000 வாங்க முடியாது. அப்போ அதே பொருட்களை வாங்க வேணும்னா ₹1,07,000 கிட்ட ஆகும். இதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ அட்லீஸ்ட் இந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்காச்சு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். பேங்க்கில் நம்ம எஃப்டியாக வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட இன்ஃப்ளேஷன் கிட்ட இருக்கும். ஆனால் இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணாது. இதுக்கடுத்து சேஃபாகவும் இருக்கணும். ஒரு ரெகுலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ லாங் டேர்ம் வெல்த்தை வந்து பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் டிஸ்பிளேயில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தயங்காமல் கேட்கலாம். நீங்கள் டவுட் கேட்டீங்கன்ற காரணத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணுன்ற எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஸோ தயங்காமல் உங்களோட டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம்.